வெல்கம் பேக் டு கிரிக் 20.0 SSV. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ரைம் 11 பார்க்க போகிறோம் ஃபார் IPL 2026 பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சேனல் வளர முடியும். ஸோ IPL பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் நல்ல ஒரு கேம்பெயின் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு எல்லா டீமும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் போன வருஷம் ஒன் ஆஃப் த நல்ல ஒரு டீமாக தான் இருந்தாங்க. பட் அவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்க குவாலிஃபயர்ஸில். அண்ட் மும்பை இந்தியன்ஸோட ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 5 டைம் சாம்பியன்ஸ், ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசி அதாவது IPL பொறுத்த வரைக்கும். அண்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருப்பாங்க. அது யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய இந்த போன வருஷம் பண்ணது வந்து விக்னேஷ் புத்தூர், சத்யநாராயண ராஜு அண்ட் அஸ்வினி குமார். ஸோ இவங்களை அவ்வளோ சீக்கிரத்தை விட மாட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அவங்கள க்ரூம் பண்ணி இந்தியன் டீம் கொண்டு வந்துடுவாங்க. MLC பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன் சாம்பியன்ஸ் ஆனாங்க. பட் அது ரொம்ப நாள் கழிச்சு சிறிது வருஷத்துலேயே அவங்க சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க. 2 டைம்ஸ் சாம்பியன்ஸ். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்குமே அவங்க சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க. பட் IPLல 5 இயர்ஸ் ஆச்சு சாம்பியன்ஷிப் அடிச்சு. ஸோ இந்த டாடா IPL 2026 ஆப்ஷனில் கன்ஃபார்ம் மும்பை இந்தியன்ஸ் தரமான பிளேயிங் 11 ரெடி பண்ணு பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் நான் பண்ண மாட்டேன். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் லைனப்பு. ஓப்பனிங்கில் ரிக்கல்டன் அண்ட் ரோஹித் சர்மா ஒன் ஆஃப் த ஓப்பனிங் பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இந்த IPL பொறுத்த வரைக்கும். நம்பர் 3 வில் ஜாக்ஸ் ஆடுறதால ஒரு ஃப்ளோட்டர் நாக் ஆடுறாரு. சப்போஸ் தேவைப்பட்டு ஆடலாம், இல்லைனாலும் பின்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 4 and 5 திலக் சூரியகுமார் யாதவ் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பேராக இருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இந்த 2 பேர். நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவரோட கேப்டன்ஸில் நல்லா பண்ணுறாரு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லாக இருக்கார் இந்த டீம் பொறுத்த வரைக்கும். நம்பர் 7 நமந்தீர் மும்பை இந்தியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒன் ஆஃப் த ப்ரைம் பிளேயர் தான் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிச்சல் சாண்டர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் ஆஃப் ஸ்பின் மூலியம் கரெக்டாக பயன்படுத்திக்கிறாரு. லெக் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 3 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஒன்று விக்னேஷ் புத்தூர் நல்லா போட்டிருக்காரு, இன்னொன்று அல்லாஹ் ஹசன்ஃபார். இப்போ ஆப்கானிஸ்தான் இந்த ஸ்பின்னர் நல்ல தரமான பவுலர் அண்ட் நல்ல எக்கனாமியோட விக்கெட்ஸ் எடுக்கிற ஒரு டைப் ஆஃப் பவுலர். நெக்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கீ பிளேயர் தேவைப்படும். ஃபாஸ்ட் பவுலிங் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண அவங்களுக்கு 10 பால் யூஸ் பண்ணுறாங்க. 10 பால் பவர் பிளே விக்கெட் தான் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் இயர் தீபக் சஹருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வருஷம். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த டீமில் இருப்பாரா டவுட்டு தான். நல்ல விக்கெட்ஸ் எடுத்து தீரணும். சப்போஸ் நான் அடக்க போவேன் ஷமி, ஏன்னா SRS ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க பேச்சுகள் வந்திருக்கு. இன்னொரு ஆப்ஷனாக இருந்தால் அஸ்வினி குமாரை டீமுக்குள்ளே வச்சுருக்கலாம். ஒன் ஆஃப் த நல்ல ஃபாஸ்ட் பவுலராக இருக்கார், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலராக. சப்போஸ் ஒரு ஆல்ரவுண்டிங் வேணுமா வாஷிங்டன் சுண்டருக்கு போகலாம். ஏன்னா GT அவரை கரெக்டாகவே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸோட ப்ரைம் 11 பார்த்தாச்சு ஃபார் IPL 2026. போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை தட்டி விடுங்க.